1ஆம் தேதியோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் பிளிட்ஸா பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியாவோட அடுத்த பெரிய புரட்சி எதுன்னு கேட்டா விவசாயம்னு சொல்லுவீங்களா இல்ல ஐடின்னு சொல்லுவீங்களா? ஆனா பதில் பசுமை ஆற்றல், அதாவது கிரீன் எனர்ஜியா இருக்கலாமா? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பிரிண்ட்ல என்னென்ன இருக்குன்னா, 1 இந்தியாவோட கிரீன் எனர்ஜி வளர்ச்சி, 2 மேக் இன் இந்தியா புஷ், 3 நம்ம தேசிய பாதுகாப்பு அப்டேட்ஸ், 4 முக்கியமான ஸ்கீம்ஸ், அப்புறம் கடைசியா ஃபைனான்ஸ் சம்பந்தமான சில நகர்வுகள். ரெடியா? சரி, முதல்ல கிரீன் எனர்ஜி. நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், அதாவது NSO, அவங்களோட புது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி என்ன இருக்குன்னு பாப்போமா? முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 47,04,043 மெகாவாட். இதுதான் மார்ச் 2025 நிலவரப்படி நம்ம நாட்டோட ரெனியூபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல், அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய நம்பர் இது. இதுதான் இந்தியாவோட பசுமை புரட்சிக்கான அடித்தளம். இப்போ இந்த பிரேக் டவுனை பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இதுல சந்தேகமே இல்லாம சாம்பியன் யாருன்னா நம்ம சூரிய சக்தி தான். நம்ம மொத்த பொட்டன்ஷியல்ல கிட்டத்தட்ட 71% சோலார் எனர்ஜி தான். 2வது இடத்துல ரொம்ப தூரத்துல காத்து, அதாவது வின் பவர் இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த மொத்த பொட்டென்ஷியல்ல 70%க்கு மேல வெறும் 6 மாநிலங்கள்ல தான் குவிஞ்சிருக்கு. அதுல கிங் யாருன்னு கேட்டா ராஜஸ்தான். மத்த மாநிலங்களை விட ரொம்ப பெரிய வித்தியாசத்துல அவங்க தான் டாப்ல இருக்காங்க. விவசாயத்திலையும் சோலார் பவரை கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த PMQSUM திட்டம். இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இதோட காலக்கெடுவை மார்ச் 2027 வரைக்கும் அரசு நீட்டிச்சிருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களே, இது ஒரு 5 ஸ்டார் குவெஸ்டன். இதோட ஃபண்டிங் பேட்டர்னை நோட் பண்ணிக்கோங்க. 30% சென்ட்ரல் கவர்மெண்ட், 30% ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் 40% விவசாயியோட பங்கு. சோ 30-30-40. இந்த ரேஷியோவை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு, அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில. வாங்க பார்க்கலாம். மெய்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழே 29 புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டிலேயே எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஜஸ்ட் இந்த நம்பர்ஸை பாருங்க. முதலீடு மட்டுமே 7,000 கோடி ரூபாய்க்கு மேல, அதிலிருந்து எதிர்பார்க்கப்படுற உற்பத்தி 84,000 கோடி ரூபாய்க்கு மேல. இதெல்லாம் நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் கனவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் ஃபார்வர்ட். சரி, இப்போ ஒரு முக்கியமான ரொம்ப சீரியஸான டாபிக் உள்ள போலாம். நம்ம தேசிய பாதுகாப்பு. நம்ம நாட்டு பாதுகாப்புல சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் BEL கூட ஒரு மெகா டீல் சைன் பண்ணியிருக்காங்க. மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1950 கோடி ரூபாய். இது பை இண்டியன் IDDM கேட்டகரியில வருது. சிம்பிளா சொல்லணும்னா, டிசைன்ல இருந்து தயாரிப்பு வரைக்கும் எல்லாமே பக்கா மேட் இன் இந்தியா. இந்த மவுண்டன் ரேடாரை ஏன் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றோம்னா, யோசிச்சு பாருங்க. உயரமான மலைகள்ல எதிரிகளோட போர் விமானங்களையும் ட்ரோன்களையும் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நம்ம DRDO உருவாக்குன இந்த ரேடார் அந்த சவாலை உடைச்சு நம்ம எல்லை பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தும். அதோட நம்ம இந்திய கடற்படைக்கும் ஒரு பவர் அப் கிடைச்சிருக்கு. GRSC நிறுவனம் இப்போ 3 புத்தம் புது போர்க்கப்பல்களை டெலிவர் பண்ணிருக்காங்க. தூணகிரி, சன்ஷோதக், அப்புறம் அக்ரே, இது எல்லாமே பெருமையா இந்தியால கட்டப்பட்டது. அடுத்து, நம்மள மாதிரி சாதாரண மக்களை நேரடியா பாதிக்கிற சில திட்டங்களை பத்தி பார்க்கலாம். இது சிட்டிசன் எம்பவர்மெண்ட் பத்தினது. படபடன்னு 3 அப்டேட்ஸ். 1, எலக்ட்ரிக் பைக் வாங்குறவங்களுக்கான மானியத்துக்கு காலக்கெடு நீட்டிச்சிருக்காங்க. 2, பஞ்சாப்ல பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற புது ஸ்கீம். 3, இளைஞர்களோட திறனை வளர்க்க ஸ்கில் இந்தியா சார்புல சில புதிய ஒப்பந்தங்கள். இந்த 2 முக்கியமான ஒப்பந்தங்களை பாருங்க. ஒரு பக்கம் ஏவியேஷன் துறையில திறமையான ஆட்களை உருவாக்க DGCAவும் கதிசக்தியும் கைகோர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட பாரம்பரிய ஆயுர்வேதத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பல மொழிகளுக்கு கொண்டு போக CCRASும் அனுவாதினியும் இணைஞ்சிருக்காங்க. இதுதான் ட்ரெடிஷன் டெக்னாலஜியோட மீட் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். உங்க சேவிங்ஸ், உங்க ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய சில ஃபைனான்ஸ் மற்றும் பாலிசி அப்டேட்ஸ் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். சிறு சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு பண்றவங்களுக்கு ஒரு குவிக் அப்டேட். அடுத்த காலாண்டுக்கு வட்டி விகிதங்கள்ல எந்த மாற்றமும் இல்ல. சுகன்யா சம்ருத்தி மற்றும் சீனியர் சிட்டிசன் திட்டங்களுக்கு 8.2% வட்டி தொடரும். 2 முக்கியமான ரெகுலேட்டரி அப்டேட்ஸ். 1, RBI கேபிட்டல் மார்க்கெட் விதிமுறைகளுக்கான டெட்லைனை நீட்டிச்சிருக்காங்க. 2வது, RDAI எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் ஏப்ரல் 1ல இருந்து புது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க.
ஓகே, ஒரு சூப்பர் டூப்பர் குவிக் ரீகேப் பார்த்துடலாமா? இன்னைக்கு நாம பார்த்த ஹைலைட்ஸ் இந்தியாவோட பசுமை ஆற்றல் வளர்ச்சி, மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய புஷ், அப்புறம் நம்ம தேசிய பாதுகாப்புல சில முக்கிய மேம்பாடுகள். ஞாபகம் இருக்கா? சோ உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த திட்டங்கள், கொள்கைகள், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இதையெல்லாமே நம்ம விக்சித் பாரத், அதாவது வளர்ந்த பாரதம்ன்ற கனவை உண்மையிலேயே வேகப்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி.